வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 எண்களும் தொடர் வரிசைகளும். இதுல பயிற்சி 2ல் 5ல 8வது கணக்கு பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 3 + k 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பை காண்க. இந்த 3 உறுப்புகள் இருக்கு இல்லையா? இந்த 3 உறுப்புகளும் எதுல இருக்கு? கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கு. அப்ப நம்ம k ஓட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இந்த 3 உறுப்புகளையும் t1ன்னும் 2வது உறுப்பை t2ன்னும் 3வது உறுப்பை t3 எடுத்துக்கிட்டோம். அதனால எண்க. இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில பொது வித்தியாசம் சமமா இருக்கும். அதாவது 2வது உறுப்புல இருந்து முதல் உறுப்பை கழிச்சாலும் சரி, 3வது உறுப்புல இருந்து 2வது உறுப்பை கழிச்சாலும் சரி, வரக்கூடிய ஆன்சர் சமமா இருக்கும். அதுதான் பொது வித்தியாசம். அதான் எழுத போறோம் பாருங்க. 2வது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு ஈக்குவல் டு 3வது உறுப்பு மைனஸ் 2வது உறுப்பு. இதுல பிரதிட்டு சுருக்கணும்னா நமக்கு தேவையான கேவோட மதிப்பு கிடைச்சிடும். 2வது உறுப்பு பாருங்க. 18 - k. இந்த மைனஸ் போட்டாச்சு, பிராக்கெட் போட்டுக்கோங்க. t1 ஓட மதிப்பு 3 + k ஈக்குவல் டு t3 பாருங்க. 5k + 1 மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் இருக்கு, பிராக்கெட் போடுங்க. 2வது உறுப்பு பாருங்க. 18 - k. இப்ப பாருங்க, இந்த 18 - k அப்படியே தான் வரும். மைனஸ் உள்ள பெருங்க. மைனஸ் பெருக்குனா -3, மைனஸ் பெருக்குனா -k ஈக்குவல் டு 5k + 1 மைனஸ் உள்ள பெருங்க. -18 மைனஸை மைனஸ் பெருக்குனா +k மாறிடும். இப்ப சுருக்கிடலாமா பாருங்க. 18 - 3 18ல 3 கழிச்சா 15 -1k -1k கூட்டினா என்ன வரும்? 2k. என்ன 2k? -2k. இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? 1 இருக்கு, 1 இருக்கு. அப்ப ரெண்டும் ஒரே கூட கூட்டணும். 1k கூட்டினா 2k. மைனஸ் இருக்கிறதுனால -2k ஈக்குவல் டு 5k 1k கூட்டினா என்ன வரும்? 6k. 18 + 1 அதாவது -18 + 1 1 - 18 வேற வேற குறி கழிக்கணும். அப்ப 18ல 1 கழிச்சா 17, பெரிய நம்பருக்கு முன்னாடி -17. சரியா? இப்ப பாருங்க, k எல்லாம் ஒரு பக்கம் -2k, இந்த பக்கம் கொண்டு வாங்க -6k ஈக்குவல் டு -17 இந்த பக்கம் கொண்டு வாங்க -15. சரியா? -2k -6k ஒரே குறி கூட்டுவோம். அப்ப கூட்டினா 8. என்ன 8? -8k. இது ரெண்டும் ஒரே குறி தான். கூட்டுங்க. கூட்டினா என்ன வரும்? 15யும் 17யும் கூட்டினா 32. என்ன 32? -32. நம்ம k தானே வேணும். அப்ப k ஈக்குவல் டு -32. இந்த -8 k கூட பெருக்கல் இருக்கு. அப்ப இந்த -8 இங்க வந்தா வகுத்தலா மாறும். குறி மாறாது. சரியா? மைனஸ் கேன்சல். 1 8 8, 4 8 32. அப்ப நமக்கு தேவையான k ஓட மதிப்பு என்ன? 4. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.